வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம நியூ சிலபஸை பேஸ் பண்ண 3வது டெஸ்ட் எழுத போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நாம 2 டெஸ்ட் எழுதியாச்சு. இன்னைக்கு 3rd டெஸ்ட். இதுக்கு நீங்க என்னெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னா, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லா படிக்கணும். அது போக உவேசா, மீனாட்சி சுந்தரனார், லெக்குவனார் இதெல்லாம் படிக்கணும். அண்ட் கலைச்சொற்களும் படிச்சிருக்கணும். சரியா? நம்ம லாஸ்ட் அப்டேட் பண்ண அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் வரை நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஓகேவா? டெஸ்ட் எழுதி முடிச்சவங்க ப்ளீஸ் கண்டிப்பா நான் டெலிகிராம்ல சென்ட் பண்ற ஃபார்ம்ல உங்களுடைய மார்க்கை அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை பேர் எழுதுறீங்க, எவ்வளவு பேருக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல நான் கொஸ்டின்ஸ் மட்டும் ரீட் பண்றேன். இந்த 3rd டெஸ்ட் நான் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா 35 கேள்விகள் நம்மளுடைய சான்றோர்கள் பத்தி, உவேசா, மீனாட்சி சுந்தரனார் இவங்களெல்லாம் பத்தி இருக்கும். லாஸ்டா ஒரு 15 கேள்விகள் கலைச்சொற்கள் கேட்டிருக்கேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, நம்ம வீடியோஸ் எல்லாம் கரெக்டா பாத்துருந்தீங்க நினைக்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கண்டிப்பா 30 மினிட்ஸ்க்கும் கம்மியான டைம்லயே முடிச்சிடலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? கொஸ்டின் 2, காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் எது? கொஸ்டின் 3, உவேசாவின் தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? கொஸ்டின் 4, ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு நான் ஆன்சர் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். ஓகே? கொஸ்டின் 5, பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் என்பவர் சொக்கநாத நாயக்கரின் மனைவி, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் பெண், தென்னாட்டின் ஜான்சி ராணி, தமது 16ஆம் வயதில் மரணம் அடைந்தவர். எது கரெக்டோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் 6, நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 7, கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த வருடம் எது? கொஸ்டின் 8, த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் என்ற நூலை எழுதியவர் யார்? கொஸ்டின் 9, அதிசய பெண் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் 10, பட்டினப்பாலையில் எத்தனை பாடலடிகள் உள்ளன? கொஸ்டின் 11, கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறும் நூல் எது?
கொஸ்டின் 12 திருக்குறள் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? கொஸ்டின் 13 கலைமகள் என்னும் இதழில் ஆசிரியராய் பணியாற்றியவர் யார்? கொஸ்டின் 14 தமிழ் மலர் என்னும் இதழை நடத்தியவர் யார்? கொஸ்டின் 15 கல்யாண சுந்தரனாரின் துணைவியார் பெயர் என்ன? கொஸ்டின் 16 தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? கொஸ்டின் 17 மலையருவி என்னும் நூலில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார்? கொஸ்டின் 18 தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது? கொஸ்டின் 19 பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யார்? கொஸ்டின் 20 திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? கொஸ்டின் 21 கண்ணப்பன் கிளிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் 22 மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? கொஸ்டின் 23 குன்றக்குடி அடிகளாரின் இயற்பெயர் என்ன? கொஸ்டின் 24 தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? கொஸ்டின் 25 கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் 26 முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை? கொஸ்டின் 27 உ.வே.சா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. கொஸ்டின் 28
தன் இல்லத்தில் வட்டத் தொட்டி எனும் இலக்கிய சந்திப்பு நிகழ்வை தொடங்கியவர் யார்? கொஸ்டின் 29. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? கொஸ்டின் 30. கவிஞர் தாரா பாரதி எழுதாத கவிதை நூல் எது? கொஸ்டின் 31. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் 32. உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 33. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? கொஸ்டின் 34. ரசிகமணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? கொஸ்டின் 35. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? ஓகே, இப்ப நம்ம 35 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. 36வது கொஸ்டின்ல இருந்து நம்ம கலை சொற்கள் டெஸ்ட் எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 36 பாருங்க. சேர்னிங் கதிரடித்தல், கடைதல், தூற்றுதல், கரைத்தல். 37. கண்டன்சேஷன் ஆவியாதல், பதங்கமாதல், ஆவி சுருங்கல், உறைதல். 38. வின்னோவிங் கதிரடித்தல், கடைதல், தூற்றுதல், கரைத்தல். கரெக்டான ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிட்டே வந்துட்டு இருங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ டெலிகிராம்ல சென்ட் பண்ணதும் உங்க மார்க்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் நான் கொடுக்குற ஃபார்ம்லயே அப்டேட் பண்ணிடுங்க. 39. சப்ளிமேஷன் ஆவியாதல், பதங்கமாதல், ஆவி சுருங்கல், உறைதல். 40. ஹெர்பி ஓர் விலங்குண்ணி, அனைத்துண்ணி, தாவர உண்ணி, ஒட்டுண்ணி. 41. பப்பட்ரி தப்பாட்டம், பொம்மலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம். 42. லோகஸ்ட் தேல், குளவி, வெட்டுக்கிளி, மரவட்டை. 43. டேனிங் சாயம் ஏற்றுதல், ஆடை நெய்தல், கூடை முடைதல், தோல் பதனிடுதல்.
கொஸ்டின் 44 லெக்சிகன் பேரகராதி ஒப்பிலக்கணம் அகராதி இயல் யாப்பிலக்கணம். நாற்பத்தி 45 சிமிலி வினையடை உவமை உருவகம் இயைபு. 46 இன்ட்ரோஸ்பெக்ஷன் புலன்காட்சி புறக்காட்சி அகக்காட்சி உண்மை காட்சி. கொஸ்டின் 47 கிரைசிஸ் சிக்கல் முரண் உச்சம் அழுகை. கொஸ்டின் 48 சின்டாக்ஸ் தொடரை சேர்த்தல் சார்பு தொடர் தொடரியல் தனித்தொடர். கொஸ்டின் 49 அட்ஜெக்டிவ் உவமை ஆகுபெயர் வினையடை பெயரடை. லாஸ்ட் கொஸ்டின் டயலெக்ட் தனிமொழி மூலமொழி கிளைமொழி தாய்மொழி. ஓகே, 50 கொஸ்டின்ஸும் ஆன்சர் எழுதிருப்பீங்க நம்புறேன். நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸாமா தான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆன்சர் கீ வேணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சரோட நம்ம ஆன்சர் கீயும் செக் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்பப்ப நம்ம கொடுக்குற டெஸ்ட் அப்பப்ப எழுதுங்க. டெஸ்ட் எழுதும் போதுதான் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் எல்லாத்துக்கான நம்ம மெட்டீரியல் ஆல்ரெடி வீடியோவா கொடுத்தாச்சு. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.